ஓம் சரவண பவ. ஆன்மீக அன்பர்களே, முருக வழிபாட்டின் இந்த 41ஆம் நாளில் நாம் காணப்போகும் ஆன்மீக உண்மை. முருகனின் அருள் பக்தர்களின் மனத்தில் உருவாக்கும் அதிசயமான உணர்வு நிலை. பக்தர்களே, நாம் வாழும் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் முடிந்த பிறகே மனநிறைவு வரும் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? முருகனின் அருள் உள்ளத்தில் பதிந்துவிட்டால் பிரச்சனை இருந்தாலும் மனம் அமைதியாக இருக்கும். முருகனின் அருள் என்பது அது பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் அல்ல, அது பக்தர்களின் உள்ளத்தை மாற்றும் சக்தியே. மனக்குழப்பத்தை தெளிவாக்கும் ஒளி, அதிர்ச்சியில் கூட தைரியம் தரும் தெய்வீக உறுதியே. பக்தர்களாகிய நாம் முருகனை உண்மையாக அழைக்கும் போது நமது மனதில் இது ஒரு நாளாகவும் ஒரு நல்ல மாற்றமாகவும் தோன்றும். இவை வெளியில் தெரியாது, ஆனால் நமது உள்ளத்தில் அமைதியாக ஒரு ஒளி பரவத் தொடங்கும். அந்த ஒளியே முருகனின் அருள். பக்தர்களே, முருகனின் அருள் பக்தர்களாகிய நமது வாழ்க்கையில் வந்துவிட்டால் நம் மனதில் இருக்கும் கோபம் குறையும், பயம் மறையும், சந்தேகம் நீங்கும். அதற்கு பதிலாக நம்பிக்கை மட்டுமே மலரும். ஒரு பக்தன் முருகனை முழு மனதுடன் நம்பும் போது அவர் தனியாக இல்லை. அவரின் ஒவ்வொரு அடியிலும் வேலாயுதம் அவனை காக்கிறது. முருகனின் அருள் பெற்ற பக்தர்களின் மனம் யாரையும் பழிவாங்காது. அது அனைவரையும் மன்னிக்கும். அது மற்றவர்களை குறை கூறாது. அது பிறருக்கு நன்றி கூறும். முருகனின் அருள் என்பது பக்தர்களாகிய நமது வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடப்பது மட்டும் அல்ல, எது நடந்தாலும் மனம் ஒரே சீராக இருப்பதுதான். எனவே பக்தர்களே, இந்த 41ஆம் நாளில் நாம் உணர வேண்டிய மிகப்பெரிய உண்மை, முருகனை வழிபடுவது வாழ்க்கையை மாற்றுவதற்காக மட்டும் அல்ல, பக்தர்களாகிய நம் மனதை உயர்த்துவதற்காக. ஆகவே பக்தர்களே, இன்று நாம் அனைவரும் ஒரு நிமிடம் நேரம் ஒதுக்கி நமது கண்களை மூடி ஓம் சரவண பவ என்று மனதார சொல்லுங்கள். உங்கள் உள்ளத்தில் என்ன மாற்றம் தோன்றுகிறது என்று கவனியுங்கள். முருகனின் அந்த அமைதியே அருள், அந்த நம்பிக்கையே முருகனின் அருள், அந்த உறுதியே அருள். முருகன் எப்போதும் தூரத்தில் இல்லை, அவர் உங்கள் மன உணர்வில் வாழ்கிறார். ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.